இந்த வீடியோல ஜாவாஸ்கிரிப்ட்ல கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தறலாம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். என்னோட ஆப்ஜெக்ட் நேம் வந்து obj1. உள்ள வந்து ஃபர்ஸ்ட் நேம் வேல்யூ வந்து abc, நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் நேம் ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து pqr. நெக்ஸ்ட் வந்து ஃபுல் நேம் ஒரு ஃபங்க்ஷனா கொடுக்குறேன். ஸோ என்னோட ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம், ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் this dot first name property plus this dot last name property. ஸோ நமக்கு ஃபுல் நேம் வந்து ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து console.log என்னோட ஆப்ஜெக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் நேம் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ என்ன பண்ணலாம், இப்போ நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நான் ஆக்சஸ் பண்ணி பார்க்குறேன். டாட் ஃபுல் நேம்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்சஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டி எதை பாயிண்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை. ஸோ டேரெக்டாக எனக்கு அந்த ஃபங்க்ஷனே ரிட்டர்ன் பண்ணிடுது. ஓகே, எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணோன்னா என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ கால் பண்ணும்போது ரிட்டர்ன் பண்ணும். பார்த்தீங்கன்னா ஏபிசி பிக்யூஆர் ஃபுல் நேம் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ஃபுல் நேம் அப்படின்றத ஒரு ஃபங்க்ஷனாக கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து கெட் கீவேர்ட். இந்த இடத்துல பேரண்டசிஸை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே அவுட்புட் தான் வருது. எனக்கு இந்த ஃபங்க்ஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணல. ஓகே, பட் நான் இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, பட் அதை பண்ணுற வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் மாதிரி ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இப்போ கெட் கீவேர்ட்னா ஜஸ்ட் இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை வந்து கெட் பண்ணும். இதே செட் கீவேர்ட்னா இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கெட் அண்ட் செட் கீவேர்டு யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நேம் மாதிரி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை ப்ராப்பர்ட்டியாக கன்சிடர் பண்ணுது. ஓகே, பட் இதே மாதிரி கெட் அண்ட் செட் கீவேர்டு யூஸ் பண்ணாமல் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுவோம். அதாவது பேரண்டசிஸ் வந்து யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம அந்த பேரண்டசிஸ் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படி ஆக்சஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபுல் நேம். ஓகே, லாங்குவேஜ்னு கொடுக்குறேன். லாங்குவேஜ் ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து n. நெக்ஸ்ட் இதை நான் கெட் பண்ணும். ஸோ என்ன பண்ணலாம், கெட் ஒரு ஃபங்க்ஷன் லாங்னு கொடுக்குறேன். ரிட்டர்ன் this dot lang. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் லேங் அப்படின்றத ப்ராப்பர்ட்டியை நான் அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுறனோ கெட் கீவேர்டு மூலிமா அது வந்து கெட் பண்ணிக்கும். பார்த்தீங்கன்னா இஎன்னு வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் இந்த வேல்யூ வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். செட் கீவேர்டு மூலிமா வேல்யூ வந்து நான் செட் பண்ண போகிறேன். செட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ நான் வேல்யூ வந்து என்ன பண்ணணும், பாஸ் பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஒன்னுக்குள்ளே இருக்கிற லாங்குவேஜ் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ வந்து செட் பண்ண போகிறேன். வேல்யூவை வந்து obj1 டாட் லேங் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம ஃபங்க்ஷனை ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செட் அண்ட் கெட் கீவேர்டு யூஸ் பண்ணி. ஓகே, ஈக்குவல் டு என்னோட வேல்யூ வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம வேல்யூவை வந்து அசைன் பண்ணிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பாஸ் ஆயிரும். வேல்யூவை கெட் பண்ணுறதுக்கு வி பேராமீட்டரில் வி அப்படின்ற வேரியபிள் வந்து கொடுக்குறேன். இந்த இடத்துல திஸ் டாட் லாங்குவேஜ் அதாவது கரண்ட் ஆப்ஜெக்ட் obj1 ஆப்ஜெக்ட் ரெஃபர் பண்ணுறதுக்கு நான் திஸ் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறேன். டாட் லாங்குவேஜ் ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வி. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல லாங்குவேஜ் என்ற ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இஎன்னு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம்.
ஸோ என்னோட HTML ஃபைலில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு h1 டேக் ஐடி ஆட்ரிபியூட்குள்ளே h1 அப்படின்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்புட் டேக் ஐடி ஆட்ரிபியூட்குள்ளே i1 அப்படின்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன். அது பக்கத்தில் ஒரு பட்டன் டேக் ஐடி ஆட்ரிபியூட்குள்ளே b1 அப்படின்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன். டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இன்புட் டேக் ஐடி ஆட்ரிபியூட்குள்ளே i2ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பட்டன் டேக் ஐடி ஆட்ரிபியூட்குள்ளே b2 என்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன். டெக்ஸ்ட் வந்து சப். நெக்ஸ்ட் வந்து ஒரு பட்டன் டேக் ஐடி ஆட்ரிபியூட்குள்ளே நேம் வந்து b3ன்னு கொடுக்குறேன். டெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட், அதாவது இன்க்ரி ப்ளஸ். ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், அதாவது ஒரு வேல்யூ வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பட்டன் டேக் ஐடி ஆட்ரிபியூட்குள்ளே b4ன்னு கொடுக்குறேன். டிக்ரிமெண்ட். இந்த இடத்துல ஒரு br டேக், இந்த இடத்துல ஒரு br டேக், இந்த இடத்துல ஒன்று, ஓகே. இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் உள்ளே வந்து கவுண்டர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் 0ன்ற வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற கெட் எலமெண்ட் பை ஐடி மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். h1 டேக்குள்ளே ஐடி ஆட்ரிபியூட்குள்ளே h1 என்ற நேம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல h1 நேம் வந்து கொடுக்குறேன். டாட் இன்னர் HTML. ஸோ அந்த டேக்குள்ளே எனக்கு என்ன டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்ணோன்னா ஆப்ஜெக்ட் 1 டாட் கவுண்டர் ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ இந்த இடத்துல எனக்கு 0ன்னு டிஸ்பிளே பண்ணும். இந்த இடத்துல இன்னொரு br டேக். ஸோ இதில் ஆட் அப்படின்ற ஏதாவது ஒரு வேல்யூ வந்து கொடுக்குறேன். ஆட் பண்ணால் எனக்கு வேல்யூ வந்து ஆட் ஆகணும். அதே மாதிரி சப்பில் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தா எனக்கு மைனஸ் பண்ணணும், வேல்யூ வந்து மைனஸ் ஆகணும். இன்க்ரிமெண்ட் கொடுத்தா எனக்கு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகணும். டிக்ரிமெண்ட் கொடுத்தா எனக்கு வேல்யூ வந்து டிக்ரிமெண்ட் ஆகணும். ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் வந்து நான் இந்த கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் மூலிமா பண்ண போகிறேன். இன்னொரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன், அதாவது ஆப்ஜெக்ட் டாட் டிஃபைன் ப்ராப்பர்ட்டி என்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ ஆப்ஜெக்ட் டாட் டிஃபைன் ப்ராப்பர்ட்டி மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேராமீட்டர் வந்து கொடுக்கணும், 3 ஆர்குமெண்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட், செகண்ட் வந்து நியூவாக இன்சர்ட் பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி நேம், தேர்டு வந்து ஒரு டிஸ்கிரிப்டர். ஓகே. ஸோ ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து நம்ம மாடிஃபை பண்ணலாம், இல்லை நம்ம நியூவாக கூட டிஃபைன் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பட்டனுக்கும் ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட் ஒன்று போடுறேன். ஆன் கிளிக் ஈவெண்ட். ஸோ இது வந்து ஆட் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும். நெக்ஸ்ட் ஆன் கிளிக் ஈவெண்ட், இது வந்து சப்ராக்ட் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும். ஆன் கிளிக் ஈவெண்ட், இது வந்து இன்க்ரி என்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும். ஆன் கிளிக் ஈவெண்ட்,
இது வந்து டிகிரி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆட். ஸோ ஆடு என்ற பட்டன் வந்து நான் கிளிக் பண்ண எனக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகணும். ஓகே, ஸோ நான் இன்புட் ஃபீல்டில் கொடுத்த வேல்யூவை வந்து கொடுத்ததுக்கப்புறமா இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே அந்த இன்புட் ஃபீல்டில் யூசர் என்ன வேல்யூ கொடுத்தாரோ அதை வந்து நான் கெட் பண்ணிட்டு அதை கவுண்டர்ன்ற வேல்யூ கூட நான் ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் வந்து முடிச்சிடலாம். ஸோ ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் டாட் டிஃபைன் ப்ராப்பர்ட்டி. பி வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ். ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஆப்ஜெக்ட்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி நேம், அதாவது ஆடுன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, கமா டிஸ்கிரிப்டர். ஸோ டிஸ்கிரிப்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோம், செட் பண்ணோம், வேல்யூவை வந்து செட் பண்ணும். ஓகே, ஸோ செட்ன்ற கீவேர்டு வந்து கொடுக்குறேன். டாட் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ என்னோட ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட். பட் நான் ஆக்சஸ் பண்ணும்போது ஆட் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்தா போடும். ஓகே, ஸோ கண்டிப்பாக வேல்யூ வந்து பாஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வேல்யூன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல திஸ் டாட் கவுண்டர் ப்ளஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிறேன் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் டாட் டிஃபைன் ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு இதை வந்து முடிச்சிடலாம். ஸோ ஆட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் 1 வேல்யூவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கெட் பண்ணிக்கணும். ஸோ என்ன பண்ணுறோம், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி மெத்தட். இன்புட் டேக், ஃபஸ்ட் இன்புட் டேக்கை வந்து கெட் பண்ணிக்கிறேன். டாட் வேல்யூ ப்ராப்பர்ட்டி மூலிமா அதோட வேல்யூவை வந்து கெட் பண்ணிக்கிறேன். கெட் பண்ண வேல்யூவை வந்து நான் என்ன பண்ணோம், இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் சென்ட் பண்ணோம். ஸோ செட் கீவேர்டு யூஸ் பண்ணதுனால அதை வந்து நான் ஒரு ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ணிட்டு வேல்யூவை அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் 1 என்னோட ஆப்ஜெக்ட், ப்ராப்பர்ட்டி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட். ஆக்சுவலாக அது வந்து ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ என்னால் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆக்சஸ் பண்ண முடியும். உள்ளே நான் அசைன் பண்ண வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நான் அசைன் பண்ணோன்னே இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணிடும். பேராமீட்டரில் வேல்யூன்ற வேரியபிள்குள்ளே இந்த நான் இன்புட் ஃபீல்டில் என்ன வேல்யூ கொடுத்தனோ அந்த வேல்யூ வந்து இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து வேல்யூ வந்து பாஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு வேல்யூ இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி மெத்தட் h1 நேம் டாட் இன்னர் HTML ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் 1 டாட் கவுண்டர் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து அக்சஸ் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் 1ல் இருக்கிற ஆப்ஜெக்டில் வந்து கவுண்டர் என்ற ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து அக்சஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆட் என்ற ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே தான் இருக்கும். டிஃபைன் ப்ராப்பர்ட்டி மூலிமா இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு எரர் வந்து வந்திருக்கு, லைன் நம்பர் 9. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா 11 கொடுக்குறேன், ஆட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 011 வருது. ஓகே, ஸோ இன்னொரு வாட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டைப்பாக ஏற்றுக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், கெட் பண்ண வேல்யூவை வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ் இன்ட் மெத்தட். ஆட் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா 11 சேஞ்ச் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சப்ராக்ட்.
ஓகே இந்த பட்டன் ஃபங்க்ஷன் sub object1 dot sub. ஸோ இந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் object constructor function dot define property method. ஃபர்ஸ்ட் வந்து object, நெக்ஸ்ட் வந்து sub என்ற ப்ராப்பர்ட்டி, அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக கொடுக்குறேன். ஸோ செட் பண்ண போகிறேன். ஸோ செட் கீவேர்ட் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கொடுக்குறேன். செட் பண்ணுற வேல்யூவை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் கொடுக்குறேன். இந்த இடத்துல வேல்யூ பேராமீட்டரில் வேல்யூ திஸ் டாட் கனெக்ட் ஆப்ஜெக்டில் இருக்கிற கவுண்டரை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்னு கொடுக்குறேன். ஸோ சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பாஸ்இன்ட் மெத்தட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி மெத்தட் i2ன்னு கொடுக்குறேன். அதோட வேல்யூ ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்சஸ் பண்ணி வேல்யூவை வந்து கெட் பண்ணிக்கிறேன். கெட் பண்ண வேல்யூவை வந்து ஒரு சப்ன்ற ஃபங்க்ஷனுக்கு நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி மெத்தட் h1 டாட் இன்னர் html ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு object1 டாட் கவுண்டர் ப்ராப்பர்ட்டி வந்து அக்சஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து 1ன்னு கொடுக்குறேன், ஆட் பண்ணுறேன், 1ன்னு ஆகுது, 1ன்னு கொடுக்குறேன், சப் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல இன்க்ரீ, இந்த இடத்துல நம்ம எந்த வேல்யூவும் பாஸ் பண்ண போது கிடையாது. ஸோ டேட்டா டாக்குமெண்ட் ஆஃப் கெட் எலிமெண்ட் பை ஐடி மெத்தட் h1 டாட் இன்னர் html ப்ராப்பர்ட்டி equal to object1ல இருக்கிற கவுண்டர் ப்ராப்பர்ட்டி வந்து அக்சஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் டாட் டிஃபைன் ப்ராப்பர்ட்டி மெத்தட் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட், நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி நேம் இன்க்ரீன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டரில் கெட் கீவேர்டு வந்து கொடுக்குறேன், அதாவது கெட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கெட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். நான் ஏதோ பாஸ் பண்ணாததுனால பேராமீட்டரில் எதுவுமே கொடுக்கல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து உள்ள வந்து டிஸ் டாட் கவுண்டர் ப்ராப்பர்ட்டியை வந்து அக்சஸ் பண்ணுறேன் ஈக்குவல் டு. ஸோ object1ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து நம்மளால் மாடிஃபை பண்ண போகிறேன். தேர்ட் ஆர்குமெண்ட்டில் மாடிஃபை பண்ண முடியும், இல்லாட்டி டிஃபைன் பண்ண முடியும். ஸோ உள்ள வந்து என்ன டிஃபைன் பண்ண போகிறேன்னா, என்னவோ மாடிஃபை பண்ண போகிறேன்னா இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ++. ஸோ கெட் கொடுத்துருக்கேன், வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த இடத்துல object1 டாட் இன்க்ரீ, ஸோ இந்த இடத்துல இன்க்ரீ தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல இன்க்ரீன்னு கொடுக்குறேன். செக் பண்ணிக்கலாம். இன்க்ரிமெண்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேன், அன்டிஃபைன் வருது. ஓகே, this dot counter ++. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கால் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ கால் பண்ணி வேல்யூ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணி வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணலாம், பட் அது வந்து நமக்கு கரெக்டாக வராது. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இப்போ நான் ரிட்டர்ன் பண்ணி பார்க்குறேன். இன்க்ரிமெண்ட்ன்றது என்னோடய ஃபங்க்ஷன், நான் ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ணலாம். என்ன கெட் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல கெட் கீவேர்டு யூஸ் பண்ணதுனால ரிட்டர்ன்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண எனக்கு 0வாக தான் இருக்குது. இப்போ எனக்கு 1ன்னு சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ 1 பட்டன் கேப் வந்து வருது. என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் கால் பண்ணிடுறேன்.
கால் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன், இந்த கவுண்டர்ன்ற ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து நான் டிஃபைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ மூணாவது பேராமீட்டரில் நம்ம என்ன பண்ண முடியும்னா டிஃபைன் பண்ண முடியும், இல்லைன்னா மாடிஃபை பண்ண முடியும். நான் என்ன பண்ணுறேன், கவுண்டர்ன்ற ப்ராப்பர்ட்டி வேல்யூவை வந்து மாடிஃபை பண்ணுறேன். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே எனக்கு என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 0லேருந்து 1 ஆயிரும். பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல கவுண்டர் ப்ராப்பர்ட்டி வந்து அக்சஸ் பண்ணுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணுற பாருங்க 1ன்னு சேஞ்ச் ஆகுது. இப்போ எனக்கு கரெக்டாக இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஃபைன் ப்ராப்பர்ட்டி மெத்தடில் மூணாவது பேராமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து நம்ம மாடிஃபை பண்ணலாம், இல்லை டிஃபைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டிக்ரிமெண்ட்டுக்கு ஃபங்க்ஷன் டிக்ரிமெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து கால் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி மெத்தட் h1 நேம் டாட் இன்னர் HTML ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் 1ல இருக்கிற கவுண்டர் ப்ராப்பர்ட்டி வந்து அக்சஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் டிஃபைன் ப்ராப்பர்ட்டி மெத்தட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்ஜெக்ட், நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி நேம், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நான் கொடுக்குறேன். கெட் கீவேர்டு யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன். இதே நம்ம செட் கீவேர்டு கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூவை வந்து நம்ம பாஸ் பண்ணி, அதாவது ஒரு வேல்யூவை நம்ம அசைன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த வேல்யூவை இங்கே வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஜஸ்ட் நான் கெட் தான் பண்ண போகிறேன், அதாவது டிக்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல திஸ் டாட் கவுண்டர் மைனஸ் மைனஸ். ஸோ லைன் நம்பர் 19ல எரர். ஓகே, ஸோ இந்த இடத்துல டிக்ரீன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல டிக்ரீம் தான் கால் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா டிக்ரிமெண்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூ வந்து மைனஸில் போகுது. ஓகே, இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. இதே நான் ஒன்று 1000ன்னு கொடுக்குறேன், 1000 வேல்யூவை ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 1001 இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், 1002 500 வேல்யூவை சப்ராக்ட் பண்ணுறேன், 502 டிக்ரிமெண்ட் பண்ணுறேன், 2 வாட்டி 500. இப்போ நான் வேல்யூவை வந்து ரீசெட் பண்ணேன். ஸோ ரீசெட்டுக்கு ஒரு பட்டன் டேக் ஐடி ஆட்ரிபியூட்குள்ளே B5ன்னு கொடுக்குறேன். ஆன் கிளிக் ஈவெண்ட் ரீசெட், நேம் வந்து ரீசெட்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ரீசெட் டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்ட் 1 டாட் ரீசெட்னே வைக்கிறேன், ரீசெட். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் டாட் டிஃபைன் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட், நெக்ஸ்ட் வந்து ரீசெட். ஸோ ரீசெட் பண்ண போகிறோம், அதாவது கெட். நம்ம வேல்யூவை ஏதோ செட் பண்ண போகிறது கிடையாது. டிஸ் டாட் கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 0ன்னே கொடுக்குறேன். ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி மெத்தட் h1 நேம் டாட் இன்னர் HTML ப்ராப்பர்ட்டி
ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டாட் கவுண்டர் ப்ராப்பர்ட்டி. இன்னொரு பிஆர் டேக். பார்த்தீங்கன்னா 500 வேல்யூ வந்து ஆட் பண்ணுறேன், ரீசெட் பண்ணுறேன், 0 ஆகுது. ஓகே, டிக்ரிமெண்ட் ஆகுது, இன்க்ரிமெண்ட் ஆகுது, ரீசெட் பண்ணுறேன், திரும்ப 0 ஆகுது. ஆட் பண்ணுறேன், சப்ராக்ட், டிக்ரிமெண்ட், இன்க்ரிமெண்ட், ரீசெட். ஓகே, ஸோ இதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டர்ஸ் அண்ட் கெட்டர்ஸோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டா குவாலிட்டி வந்து ரொம்ப செக்யூராகவும் பெட்டராகவும் இருக்கும். அதே மாதிரி சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நம்மளோட ஆப்ஜெக்டில் நம்ம கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதை ஆக்சஸ் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பை த மிஸ்டேக்கில் நம்ம என்ன பண்ணிடுவோம், ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி கெட் அண்ட் செட் யூஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டியாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கால ஆட் ஆகி உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனில் நம்ம என்ன கொடுத்தோமோ அதை வந்து ரிட்டர்ன் ஆகும்.